இங்க இந்த 2 பேருமே கல்யாணம் ஆகி 15 வருஷமா குழந்தையே இல்லாம ஒரு பெண் குழந்தைய தத்தெடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு அந்த குழந்தைய வாங்கி தன்னோட குழந்தை மாதிரியே அந்த குழந்தைய நல்லா பாத்துக்கிறாங்க. இந்த குழந்தைய இவருக்கு தத்து கொடுத்தவங்க அடிக்கடி இவருக்கு கால் பண்ணி எனக்கு இன்னும் காசு வேணும்னு கேக்குறாங்க. இவர்கிட்ட பொழுதுனைக்கு காசு கேட்டு இவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கறனால பேசுற போனை கீழே உடைச்சிடுறாரு. ஆக்சுவலா இந்த குழந்தை இவங்களுக்கு 15 வருஷம் கழிச்சு கிடைச்சனால இந்த குழந்தைய நல்லா பாத்துக்கிட்டு இந்த குழந்தைக்கு ஏத்த மாதிரி வீட்டை டிசைன் பண்ணி நல்லா பாத்துக்கிறாங்க. இப்படின்னா இருக்கும்போது ஒரு டிவி ஷோல இருந்து இவங்களுக்கு கால் வருது. உங்களோட குழந்தை வேற ஒருத்தவங்களோட குழந்தைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. அதனால உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்றப்ப இவங்க அலாரம் உங்களுக்கு எதுனாலும் எங்க ஹஸ்பண்ட கால் பண்ணி கேட்டுக்கோங்கன்னு போனை கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் தான் அந்த குழந்தைய தத்து கொடுத்த இந்த பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணும் இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டும் 2 பேரும் ஒன்னா இருந்து கிட்டத்தட்ட 5 வாட்டி அபார்ட் பண்ணிருக்காங்க. 6வது வாட்டி கன்சீவ் ஆனனால இந்த குழந்தைய அபார்ட் பண்ண முடியாதுன்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்லிடுறாங்க. ஆனா இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு குழந்தையும் கொடுத்துட்டு எந்த வேலை வெட்டிக்கு போகாம இவளை கண்டுக்காமலே ஊர் சுத்திட்டு இருக்கான். இந்த குழந்தை பிறந்ததும் இந்த குழந்தைய பாத்துக்க முடியாத காரணத்தினால இந்த குழந்தைய தத்து கொடுக்கறதா முடிவு பண்றா. இந்த குழந்தைய தத்து கொடுக்கறதுக்கான ஃபார்ம்னா ரெடி பண்ணி இவங்க 2 பேருமே அதுல கையெழுத்து போட்டு முறைப்படி இந்த குழந்தைய அவங்க கிட்ட தத்து கொடுத்துறாங்க. இந்த குழந்தை மூலமா வந்த அந்த பணத்தையும் இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு எடுத்துட்டு போயிடுறான். இப்படின்னா இருக்கிறப்ப இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டுக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் பிக்ஸ் ஆகுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த பொண்ணும் அவங்க வீட்டுல போய் சண்டை போட்டு பார்த்தா அவங்க வீட்டுல இவங்கள ஒத்துக்க மாட்டாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரே ஆதாரமா இருக்கிறது அவன் கொடுத்த அந்த குழந்தை மட்டும்தான். அதனாலதான் அந்த குழந்தைய வாங்கணும்னு டிவி ஷோ வரைக்கும் வந்திருப்பா. அதுக்கு இவரும் 1.5 வருஷமா இது என்னோட குழந்தை மாதிரியே நான் வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன், திடீர்னு வந்து கேட்டா நான் எப்படி தருவேன்னு சொல்றாரு.